அங்கக வேளாண்மை மற்றும் அரசு சலுகைகள் குறித்த விளக்கக் கூட்டம் வேளாண் துறை சார்பில் பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸில் 6/3/2026 நடைபெற்றது. அப்போது நான் பேசியது, இயற்கை நேசிக்கும் இனிய உள்ளங்களையும் வேளாண் பெருங்குடி மக்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களது நிலத்தில் இயற்கை வேளாண்மை செய்தோம். முதல் முறையாக கோ9 என்ற குத்துச்செடி அவரை அறிமுகப்படுத்தப்பட்டது. கோவை வேளாண் கல்லூரியில் இருந்து விதை வாங்கி வந்து அதிகப்படியான தொழு உரம் இட்டு ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தாமல் விதைகளை ஊற்றி பராமரித்தோம். செழிப்பாக வளர்ந்தது, நல்ல பலன் கொடுத்தது. வெள்ளை விளையரென்று பூத்து குலுங்கியது. அப்போதுதான் அவரைக்கு பூ அழகு என்று சொல்வதை அனுபவித்தோம். பள்ளியில் படிக்கிற எனது 2 பையன்கள் காலையிலே சென்று கண்ணில் படும் பூச்சிகளை பிடித்து புதைத்து விடுவார்கள். நல்ல மகசூல் கொடுத்து பறித்து காய்கறி கடையில் விற்பனை செய்தோம். கிலோவுக்கு 2 ரூபாய் கொடுத்தார்கள். இது இயற்கையில் விளைவித்தது, புதிய ரகம் என்றெல்லாம் சொல்லியும் எடுபடவில்லை. பெண்கள் சம்பளம் ஒரு நாளைக்கு 6 ரூபாய். பறித்து சென்று கிலோ 2 ரூபாய்க்கு கொடுப்பது கட்டுப்படியாகவில்லை. எனவே பிடுங்கி மாட்டுக்கு போட்டுவிட்டோம். 2 லிட்டர் பால் அதிகமாக கிடைத்தது. காய்கறி கடைக்காரர், அண்ணா, உங்கள் அவரையை கொண்டு வாருங்கள், கூடுதலாக பணம் தருகிறேன் என்றார்கள். நான் கட்டுப்படி ஆகாததால் பிடுங்கி மாட்டுக்கு போட்டுவிட்டேன் என்றேன். இல்லாத போதுதான் அதன் மகிமை பற்றி பேசினார்கள். ஒரு வாரமானாலும் அது பசுமையாக இருக்கிறது, ருசியும் அதிகம் என மக்கள் அதே கேட்கிறார்கள். வெளியில் வாங்கும் அவரை 2 நாளில் பழுப்படித்து விடுகிறது என்றார். வரப்புகளில் மரத்துவரை விதை வாங்கி வந்து ஊன்றியிருந்தோம். அது கொப்பு கிழியும் அளவுக்கு காய்த்து கொட்டியது. இவை அனைத்தும் இயற்கை உரத்தின் மகிமை. அந்த செழிப்பில் செடி நோய்களையும் பூச்சிகளையும் எதிர்த்து செழித்து வளர்ந்து நல்ல மகசூல் கொடுக்கிறது என்பதை அறிந்தோம். 5 அடி வளரும் சோளம் 12 அடி வளர்ந்தது. இயற்கை தொழு உரத்திற்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. அன்றைய காலத்தில் பஞ்சகாவியா பற்றி சங்கரன்கோயில் முருகேசம்பிள்ளை உழவர் விவாத குழு அமைப்பில் இருந்தவர் மட்டுமே பேசி வந்தார். இது கடந்த தலைமுறையின் இயற்கை வேளாண்மை என்று அங்கக வேளாண்மை குறித்து வலியுறுத்தி பேசினேன். நன்றி, வணக்கம்.